இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒர்க் பண்ணும்போது நமக்கு டிமோட்டிவேஷன் ஆகும், நம்பிக்கையே வராது, எவனுமே கேட்க மாட்டான். எல்லோரும் நிறைய பேர் என்கிட்ட கேசுவாங்க, ஜி நான் எவ்வளவோ தாவா பண்ணுறேன் ஜி, கேட்க மாட்டேங்கிறாங்க. அவரை எப்படி ஜி கேட்க வைக்கிறது? இது தெரியாமல் தான் நிறைய நபிமார்கள் செத்து போயிட்டாங்க. மறுமை நல்ல தனியாக வருவார் ஒரு நபி, ஒரு ஆளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, வேலை முடிஞ்சது. எல்லாம் நம்ம முயற்சி அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா போதும். இப்படிலாம் இதுக்கெல்லாம் ஒரு வழிமுறையெல்லாம் கிடையாது. எல்லாம் பார்த்து அவங்க உள்ளத்தை என்னைக்கு மாற்றுனா மாற்றுவோம், அவ்வளோதான். நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இப்போ ஃபில்ட்ரேஷன் நடக்குது. இந்த முஸ்லீம் சமூகத்தை எல்லாம் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறான். ஏன்னா நான் சொல்லிட்டேன்ல, தீன் கண்டிப்பாக இஸ்லாம் மேலோங்கும். அப்போது மூமின்கள் கையில்